குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கடவுளை நேரடியாக அனுபவிக்க முடியுமா, உணர முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. முதல்ல இதில் நீங்கள் அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுள் என்பது நீங்கள் நினைத்திருக்கிற மாதிரி வேலாயுதம் எடுத்துக்கொண்டு, சூலாயுதம் எடுத்துக்கொண்டு, இல்லை ஜடாமுடியோடு ஒருவர் முன்னாடி வந்து நிற்பார், அவரை பார்க்கும்போது என்னால் அனுபவிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். உண்மையான கடவுள் தன்மைனா என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். தெளிவாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் உணர்தல், ரியலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, கடவுளையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. அனைத்தும் கடவுளினுடைய அம்சம்தான். இது எப்படி வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னா, தயிர் பாலிலிருந்து வந்தது, மோர் பாலிலிருந்து வந்தது, வெண்ணெய் பாலிலிருந்து வந்தது, நெய் பாலிலிருந்து வந்தது. அப்போ அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து மாட்டுக்குள்ளே இருந்து வருது. மாடு எதுலேருந்து சாப்பிடுது? தாவரத்துலேருந்து சாப்பிடுது. அப்போ அந்த தாவரம் எங்கேருந்து வருது? இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களுக்குள்ளேருந்து வருது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாமே ஒரே ஒரு மூலப்பொருளிலிருந்து தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த மூலப்பொருளாகிய மூலம்தான் ஆதி அல்லது இறை அல்லது சிவம் அல்லது அல்லாஹ் அல்லது கர்த்தர், நீங்கள் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, அனைத்துமே வேறு வேறு பொருள்களாக காட்சி கொடுக்கிறது, வேறு வேறு உருவமாக வந்து தெரிகிறது. ஆனால் அனைத்திற்குள்ளும் ஆழமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் ஒன்று தான். அதற்கு பேர் தான் இறைவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இறைவனை நேரடியாக என்னால் உணர முடியுமா, அனுபவிக்க முடியுமானா, அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு உயிரையும், ஒவ்வொரு விலங்கினங்களையும், ஒவ்வொரு பறவைகளையும் நான் பார்க்கும்போது அதை என்னால் கடவுள் என்று புரிந்து கொள்ள முடியுமான்னு அர்த்தம். கடவுளை என்னால் நேரடியாக அனுபவிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கக்கூடிய இறைவனை என்னால் உணர முடியுமா, பார்க்க முடியுமான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, கடவுளை நேரடியாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பொருள்களும் கடவுள் தன்மையால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் கடவுள் தன்மை தான் இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல், அந்த அடிப்படை பக்குவம் அதிகமாகும் போது உங்களுக்குள் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை உணர முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்தும் கடவுள் எனும் தன்மையால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ பிற உயிர்களுக்குள் இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா அதை உணரணும். அப்போ இந்த கடவுள் வந்து மற்ற கடவுளர்களை உணர்றீங்கன்னு அர்த்தம். இந்த சென்ஸ் இப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இப்போ உங்கள் முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. இப்போ இவ்வளோ நாள் நண்பராக வந்து பார்க்குறீங்க. இப்போ அவருக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்ற தன்மையோடு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பேச்சு மாறிவிடும், நடவடிக்கை மாறும், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும், நீங்கள் பார்க்குற பார்வை மாறும், எல்லாமே வந்து மாறும். பட் மாறும், மறுபடியும் மாயை, அந்த உருவம் ஏமாற்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் தான் உங்கள் கான்ஷியஸ்னஸில் அதை கடவுள் என்று பார்க்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வந்து போக வேண்டும். இப்படி பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய குணாதிசயம் மாறும், உங்களுடைய ஹம்பிள்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், பணிவு வரும். இது எல்லாமே வரும்போது இரக்க குணம் தானாக வந்துவிடும். இரக்க குணம் எப்போது உங்களுக்குள் வருகிறதோ, ஏன்னா கடவுள் உங்கள் முன்னாடி இருக்கிறாருன்னா நீங்கள் திமிரு பண்ண முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது, காயப்படுத்த முடியாது, அவரை வந்து ஹர்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த பயம் வரும், மரியாதை கலந்த ஒரு பயம் வரும். அப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது கடவுள் தான் அப்படின்றது அவருக்கே தெரியலனா கூட நீங்கள் அதை தெரிந்து கொள்கின்றீர்கள், இது கடவுள் தான், இவர் கடவுள் தான் என்று பண்ணும்போது உங்கள் ஆக்டிவிட்டீஸ் மாறுது இல்லையா? அந்த ஆக்டிவிட்டீஸ் மாறும்போது உங்கள் உடம்பில் ஒரு வாயு மாற்றம் ஏற்படுகிறது. எப்போ வந்து ஸ்டெபிளைஸான மைண்டு, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மைண்டு மனம் கரைய ஆரம்பிக்கின்றதோ, மனம் இறக்கப்பட ஆரம்பிக்கின்றதோ, அப்போ உங்கள் உடம்பில் ஒரு உஷ்ணம் வந்து உற்பத்தி ஆகிறது. அந்த உஷ்ணம் உற்பத்தியாகி வாயு மாற்றம் தானாக நடக்கும். நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு கல்லை வெறும் கல்லுன்னு பார்க்கலாம், இறைவனும் பார்க்கலாம். ஒரு மோதிரத்தை வெறும் மோதிரம்னு பார்க்கலாம், இறைவன் பார்க்கலாம். ஒரு டப்பா வெறும் டப்பான்னு பார்க்கலாம், இறைவனு பார்க்கலாம். ஒரு கழுதையை வெறும் கழுதைன்னு பார்க்கலாம், இறைவனும் பார்க்கலாம். தம்பியை தம்பின்னு பார்க்கலாம், இறைவனு பார்க்கலாம். தங்கச்சியை தங்கச்சின்னு பார்க்கலாம், இறைவன் பார்க்கலாம். இப்போ என்னென்னா,
உங்களுக்கு அந்த சுச்சு தெரியணும். எப்போ அவர்களை கடவுளாக பார்க்க வேண்டும், எப்போது அவர்களை சராசரி மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்கின்ற தன்மை உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர்த்த கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்னா அது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக நீங்கள் ஒருத்தனை கடவுளாக பார்க்காமே பழகிட்டீங்கனாலும் மனம் இறுக்கமாயிருது. அப்போ என்ன, வேண்டும் என்கின்ற போது அவர்களை கடவுளாகவும், வேண்டாம் என்கின்ற போது சராசரி மனிதர்களாகவும், அதுவும் அவங்க நல்லதுக்காக பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது என்ன ஆகுனா, உங்கள் மனம் ஒரு விடுதலை அடைந்து ஒரு ஆனந்த நிலைக்கு போகும். இது சொல்லி உங்களுக்கு புரியாது. மனம் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது எப்போ ஒரு கேப், ஒரு இடைவெளி ஒன்று கிடைக்குதோ அந்த இடைவெளியில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதை அனுபவித்தவங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்கும் அது சொல்லி புரிய வைக்க முடியாது. மனம் வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஸ்லோவாகும் போதே ஒரு நிம்மதி கிடைக்கும். மனம் செயல்பாடற்று மறுபடியும் இந்த ரியாலிட்டிக்குள்ளே வரும். அந்த ஒரு கேப் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு கேப், அது இரக்கம் அந்த கேப்பை ஏற்படுத்துகிறது. அந்த கேப்பு தான் ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் பார்க்கும்போது அந்த இரக்கத்தன்மை வருகிறது. அந்த இரக்கம் வரும்போது அந்த கேப் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் தான் இறைநிலை. அதான் இறைவனை அனுபவிக்கிறது. இப்போ யார் இறைவனை அனுபவிக்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் வெளியே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை இறை என்று உணர்ந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, அந்த இறை என்கின்ற அந்த சுகத்தை அனுபவிக்கின்றது. அப்போ மனம் ஓடிக்கொண்டே இருந்தால் உலகியல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனமானது ஒரு இடைவெளி கிடைக்கும் போது அந்த ஆனந்தம் என்பது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ கடவுளை நேரடியாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் இறைவனாக கருதும் போது அந்த இறைத்தன்மை உங்களுக்குள் ஒரு வாயு மாற்றத்தையும் வெப்பநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. அது ஒரு ஆனந்த நிலையை உங்களுக்கு கொடுக்கிறது. அது டக்குன்னு கிடச்சிட்டு காணாமல் போகும். நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆனந்த நிலையிலேயே உங்களால் லயித்து இருக்க முடியும். அப்போ மனம் ஓடிக்கொண்டிருக்க ஓடின மனசை எங்கேயோ போகாதீங்க, அதை கொண்டு மறுபடியும் ப்ரெசண்ட்டில் நிப்பாட்டி அதை கவனிக்க அந்த இடைவெளி என்பது அந்த ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்புறம் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து பழகிட்டீங்கன்னா செயலேதும் செய்யாமல் நீங்கள் கவனித்திலேயே அந்த ஏகாந்த நிலையை, அந்த கடவுள் தன்மையை, அந்த ஆனந்த நிலையை நிச்சயமாக உங்களால் அனுபவிக்க முடியும். நன்றி, வணக்கம். ஜூலை மாதம் 10, 11, 12 தஞ்சாவூரிலும் 13, 14, 15 பாண்டிச்சேரியிலும் அடுத்த மீட்டப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.